இது 37வது சங்கீதத்தில் ஒரு பெரிய காரியத்தை கண்டேன். இது ஏற்கனவே இந்த வசனங்களை போதித்து இருக்கிறேன். இந்த அநேகர் கிறிஸ்துக்குள்ளே வர்றாங்க, வந்து கரெக்டாக சத்தியத்தை கேட்பாங்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படிவாங்க, கீழ்ப்படிஞ்சு வசனத்தின் அடிப்படையில் வாழ்வாங்க. முதல்ல ரொம்ப கஷ்டமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். அல்லேலூயா. என்ன கஷ்டமாக இருக்கும்? நம்ம கூட இருக்கிறவங்க சத்தியத்தின்படி நடக்காத அண்ணன் தம்பி அல்லது பிள்ளைகள் காயப்படுவார்கள். இவங்க அந்த சத்தியத்தை அந்த காரியத்தை கரெக்டாக அதை டீல் பண்ணலைன்னா இவங்களும் சேர்ந்து சங்கடப்படுவார்கள். அந்த முற்பகுதி நீங்கள் கரெக்டாக நடந்தீங்கன்னா பிற்பகுதி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் முன்னால் வேத வசனங்கள் வரும்பொழுது, சத்தியங்கள் வரும்போது, உணர்த்தப்படும் பொழுது சத்தியத்துக்கு உட்படாமல் உங்கள் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா பெரும்பகுதி நீங்கள் நஷ்டத்தையும் உபத்திரவத்தையும் இந்த மக்கள் புறஜாதிகள் சந்திக்கிற அந்த சங்கடத்தை காட்டிலும் அதிகமான சங்கடத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் முதல்ல வரும்பொழுதே சத்தியத்தை கேட்டு சத்தியத்தின்படி நடந்து பாவத்திலிருந்து விடுதலையாகி சாபத்திலிருந்து விடுதலையாகி குடும்பங்களில் பிள்ளைகள் கணவன் மனைவி எல்லாத்தையும் ஒன்று போல் சத்தியத்துக்குள்ளே நடத்தி நீங்கள் அப்படியே ஒன்று போல் விடுதலையாகி அல்லது அந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு ஆவியானவர் உங்கள் குடும்பத்தில் அசைவாடத்தக்கதாய் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிற்பகுதி நல்லாயிருக்கும். அல்லேலூயா. பிற்பகுதி நல்லா இருக்கும். ஆனால் அநேகருடைய தன்மைகள் முற்பகுதியில் உருவாக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய ஜபத்தை நம்பியும் தன்னுடைய பக்தியை நம்பியும் மற்றெல்லாம் ஓட்ட விட்டுருவாங்க. ஓட்ட விடுறதுனால பிற்பகுதியில் அந்த ரசிக்கப்படாதவர்கள் மூலமாய் வருகிற பிசாசின் தாக்குதலுக்கு உட்பட்டு இவங்களும் காயப்படுவார்கள். இவங்களும் நிறைய காயப்படுவார்கள். சில குடும்பங்கள், ரொம்ப குடும்பங்கள், கிறிஸ்டியன் குடும்பங்கள், நான் இப்போ இந்த 10 மாதம் அந்த பாளையங்கோட்டை போயிட்டு வர்றதில் ஏகப்பட்ட ஆட்களை சந்தித்தேன். ஒரு பெண் சொன்ன சாட்சி, நாங்கள் வீட்டில் சண்டை போட்டு இங்கே வந்தையா, எனக்கு 2 பையங்க, ஒருத்தன் 10th படிக்கான், ஒருத்தன் இல்லை 9th படிக்கிறான். நாங்கள் வந்துட்டு திரும்பி வீட்டுக்கு போகிறேன், எங்கள் வீட்டுக்காரர் மருந்தை குடித்து செத்து போயிட்டாரு, நான் ஜெபம் பண்ண தான் வந்தேன் அப்படின்னு. குறைஞ்ச வயசு, 35 வயசு 40 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஏதோ இழந்த மாதிரி அது பாட்டில் பேசிட்டு அது பாட்டில் உட்காந்துருக்கு. கொஞ்ச நேரம் ஜபத்திலேருந்து எந்திரிச்சு போயிட்டு. காரணம் என்ன தெரியுமா? கட்டி எழுப்பக்கூடிய நேரத்தில் எழுப்பலை. கணவனையும் மனைவியும் அந்த குறிப்பிட்ட காலங்களுக்குள்ள பிள்ளைகளையும் நீங்கள் சரியான பாதையில் முதல்ல முற்பகுதி நடத்திருந்தீங்கன்னா பிற்பகுதி ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். முதல்ல நீங்கள் மருந்து சாப்பிடாம பின்னால் வியாதிக்கு விடுதலை எதிர்பார்த்தீங்கன்னா அந்த விடுதலை கிடைக்காது. ஏன்னா இருதய கடினப்பட்டு போகும். வசனம் நம்ம வாசித்த வசனம் தான் நினைக்க வேண்டியது இருக்கும். நமக்கு தெரியாத வசனமாக நினைக்க வேண்டியிருக்கும். நம்ம எவ்வளவோ ஜெபம் பண்ணியிருக்கோம்லாம் நினைக்க வேண்டியது இருக்கும். ஆனால் தேவனுடைய ஆவியானுடைய கிரியைகள், எலும்புகள் தாயின் கருவிலே எப்படி உருவாகுதோ அப்படி தான் இருக்கும்னு வேதம் சொல்லுது. மனுஷன் சாதாரணமாக ஆவியானுடைய வழிமுறைகளை அறியான். அதனால் இந்த முற்பகுதி ரொம்ப கவனமாக இருக்கணும். முற்பகுதி ரொம்ப சங்கடப்படலாம். ஆனால் நீங்கள் நேர்மையாக முற்பகுதியில் ரொம்ப சங்கடப்பட்டீங்கன்னா பிற்பகுதி உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. எனக்கெல்லாம் ரொம்ப ஆசீர்வாதம் வரப்போகிறது. நிறைய பேரை தேவனுக்குள்ளே கட்டி எழுப்ப போகிறேன். அல்லேலூயா. நிறைய பேரை தேவனுடைய ராஜ்யத்திற்கு கட்டி எழுப்ப போகிறேன். இந்த ஜெபசீனை தான் பார்ப்பேன். சில நேரத்துக்கு இந்த ஸ்கூல் முடித்த உடனே ஏதோ கடையில் போய் வேலை பார்த்தாங்க. ஹார்ட்வேர்ஸில் வேலை பார்த்து, அங்கே வேலை பார்த்து, இங்கே வேலை பார்த்து, அல்லேலூயா என்னெல்லாமோ செஞ்சான். அங்கே இருந்து அப்புறம் அங்கே போய் அங்கே ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்த்தா, அங்கே வயரிங் வேலை பார்த்து பிறகு அதை டிசைன் போடுறத பின்னாலே நின்று பார்த்து தானும் டிசைன் போட படித்து இப்போ ஓரளவு அல்லேலூயா. முற்பகுதி பயங்கர சங்கடம். பெரியப்பா ஒரு தோசை தாரானா எங்களுக்கு என்னத்தை காரணம்? அது எனக்கு இப்பவுமே எனக்கு வைத்தறிச்சலாக இருக்கும். ஏன்னா ஒரு பிச்சைக்காரனுக்கு நம்ம வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு ஆள் பிச்சைன்னு கேட்டால், வயிறு பசிக்குன்னு கேட்டால் நான் எது இருந்தாலும் கொடுத்துருவேன். அப்படி அந்த நடத்துதல் தேவ நடத்துதல். உண்மையோ பொய்யோ அது தேவ நடத்துதல். இன்றைக்கி என்ன ஆகிட்டு? கொத்தனார் வேலை பார்க்கணுமா, வீட்டிலே எல்லாம் கொத்தனார் வேலை பார்க்கலாம். பெயிண்ட் அடிக்கணுமா, உடனே பெயிண்ட் அடிக்கலாம். கரண்டு வேலை பார்க்கணுமா, எல்லா வேலையும் பார்க்கலாம். முற்பகுதி. ஆனால் அந்த குறைஞ்ச வயசுலேயே பயங்கரமான உபத்திரங்களை சந்தித்து அந்த 23 வயசுலேயே கல்யாணம் முடிஞ்சு 25 வயசில் 2 பிள்ளைகளை பெற்று அது வளர்க்கணும்னா ரொம்ப சங்கடம்.
எல்லாருக்கும் உரமோர் இருக்கு, சாமுவேலுக்குலாம் உரமோர் இருக்கு. இந்த சாமுவேல் சொல்லல, பைபிள்ல வர சாமுவேல். அல்லேலூயா. உரமரே இல்லாம வேலை பார்த்து, உரமரே இல்லாம அந்த அந்த கடிதம் கிறிஸ்தவர்களுக்கு. யாரையும் நம்பாத, யாரையும் பின்பற்றாத, யாரையும் சார்ந்திருக்காத, மனுஷனை தேடாத, மனுஷனை நம்பாத, இப்படிதான் வேதம் சொல்லி கொடுக்கு. ரொம்ப சங்கடம். பணத்தை நம்பாத, சொந்தத்தை நம்பாத, உடன் பிறந்தவர்களை நம்பாத, அல்லையா மனுஷனே நம்பாத. யாரை மட்டும் நம்பணும்? அவரை. இப்படிதான் சொல்லி கொடுக்கு. இந்த நம்பாம வாழ்ற வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை இருக்க, ரொம்ப பிரச்சனை. மச்சான் வாங்கன்னா அன்பாதான் பேசுவாங்க, அவன் தான் குழி தோண்டுறவன். அல்லேலூயா. அண்ணன் தம்பி எல்லாம் குழி தோண்டுகிறவர்கள் தான். அல்லேலூயா. ஆனா அந்த என்ன அந்த இதெல்லாம் அடிபட்டு காயப்பட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பின்னால் நல்லா இருக்கும். பின்னால் உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். நான் ரொம்ப காயப்பட்டேன். யாகப்பட்ட வியாபாரம். காய்கறியிலேருந்து, தேங்காயிலேருந்து, தலவாணியிலேருந்து, இந்த வெள்ளரி பிஞ்சு விற்று உங்கள் வீட்டில் ஒரு கூடை கிடந்தது. கூட வெள்ளரி பிஞ்சு விற்று, உப்பு விற்று, கோலப்பொடி விற்று, அதில் எவ்வளவு வியாபாரம். ஒரு நாள் ஒவ்வொரு கடையாக லோடு இறக்க போகணும். தேயிலை ஹைதர் அலி அல்லையா, ஒரு கடையாக லோடு இறக்க போனோம். டிரைவர் என்ன உட்காந்துருக்காரு. ஒவ்வொரு கடையாக கொண்டு போய் நிப்பாடுவாங்க. 11 மணிக்குள்ள 3 மணிக்கு, 11 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே இறக்கணும். நான் 11 மணிக்குள்ளே உப்பு வியாபாரம் பார்த்துட்டு வரணும். வந்து மூடை இறக்க போனோம். மொத்தம் எவ்வளோ கிடைக்கும்? 60-65 ரூபா தான் கிடைக்கும். ஒவ்வொரு கடையாக இறக்க போனோம். ஒரு நாள் காளியப்பா வந்து பார்த்துட்டு இருக்காரு என்கிட்ட. என் சித்தப்பா என் பின்னால் வந்து பார்த்து, என்ன செய்தீங்க அப்படின்னாரு. நான் கடைகளுக்கு லோடு இறக்குவேன் அப்படின்னு. அந்த முட்டையெல்லாம் தூக்கக்கூடிய பலன் இருந்தது. இப்பமெல்லாம் தூக்கணும்னா தூக்க முடியாது. அல்லேலூயா. விறுவிறுன்னு என்ன 11 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே தான் அந்த லாரி வந்து அந்த பஜாருக்குள்ளே போகிறதுக்கு அனுமதி, போலீஸ் அனுமதி. அதுக்குள்ளே அவ்வளோத்தையும் இறக்கி முடிக்கணும். ஒரு நிமிஷம்னாலும் சார்ஜர் பண்ணிடுவான். 3 மணிக்குள்ளே இறக்கிட்டு தூரம் ஓடிடணும். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டது. பின்னால் நல்லா இருக்குதான். அல்லேலூயா. இந்த யோசேப்பை குறித்து வாய்ச்சி பார்ப்பேன். ராஜா மாதிரி வாழ்ந்தான். அப்பா கூப்பிட்டு அவனுக்குன்னு தனி சாப்பாடு, அவனுக்குன்னு தனி ட்ரெஸ்ஸு, அவனுக்குன்னு தனி வரவேற்பு இருந்தது. யார்? யாக்கோப்பிட்ட யோசேப்புக்கு. அதுக்கப்புறம் பட்ட பாடு இருக்க. அவங்க 12 பேரில் ஒருத்தருமே படல, தீனால் உட்பட ஒருத்தருமே. அவன் பட்ட பாடுகள் ஒருத்தருமே படலை. ஆனால் மாதிரி அவனை மாதிரி உயர்வாய் வாழ்ந்ததும் அவனில் ஒருத்தருமே கிடையாது. அல்லேலூயா. வாசிங்க ஒரு வசனத்தை. 25வது வசனம். இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன். ஆனாலும் நீதிமான்கள் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு பிச்சை எடுப்பதையும் நான் காண. இறந்துன்னா என்ன அர்த்தம்? பிச்சை எடுப்பது அர்த்தம். அந்த இறந்து திரிவது இல்லை அப்படின்னு இவன் சொந்த அனுபவத்தில் சொல்றான். யாரு? தாவீது. நான் இந்த சங்கீதத்தை வாசிச்ச பிறகு நினைச்சேன், 30 வயசுக்கு முந்தைய அநேக சங்கீதம் எழுதிட்டான். எத்தனை வயசு? 30 வயசு ஆகல. அவன் ராஜா ஆனது 30 வயசு. அதுக்கு முந்தைய 27 வயசு, 26 வயசு, 25 வயசுலலாம் எங்க வனாந்திரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கான். யாருக்கு பயந்து? மாமனாருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான். ஓடும்போது தான் நான் அதுலாம் குகையில இருந்தேன் அப்படின்னு எழுதான். கொஞ்ச நாள் அடுத்து கல்யாணம் முடிஞ்ச அல்லையா சவுலுடைய மனைவி மூலமா ஒரு பிள்ளை பிறகு அப்சலாம் 40 வயசு 45 வயசா இருக்கும். அப்ப மகனுக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான். அப்ப சொல்லுதான், நான் அல்லையா என்னை கைவிடலைன்னு சொல்றான். நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். ஆனாலும் இல்ல, நான் கைவிடப்படல. நான் அப்படிலாம் இருந்தேன். ஆனா என்னை தேவன் கைவிடவே இல்லை.
அல்லேலூயா. நீங்க என்னைக்கு சத்தியத்தை மீறினாலும் சரி பயங்கரமான உபத்திரங்களை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். அதை விட நீங்க ரட்சிக்கப்படாமல் இருப்பது ரொம்ப நல்லது. அநேக நேரம் சொல்ற காரியம் தேவனை பொய்யராக்கக்கூடிய காரியம். உங்களுக்கு இந்த சத்தியத்தை கேட்டு உங்களுக்கு உணர்வு ஏற்பட்டு நீங்க கரெக்டா சத்தியத்தின்படி நடக்கணும்னு ஆண்டவர் உணர்த்தி, ஆனா அதை மீறுறதுதான் தேவனுக்கு விரோதமான துரோகம். உங்களுக்கு சத்தியம் தெரியலன்னு பிரச்சனை இல்லை, சத்தியம் உங்களுக்கு காதுக்கு வரல, உங்க இருதயத்தில் உணர்த்தப்படலைன்னு பரவாயில்ல. உங்க இருதயத்தில் உணர்த்தப்பட்டு இதுதான் சத்தியம் அப்படின்னு நீங்க துணிகரம் பண்ணேன்னா அது காயப்படும். முடியலைங்கிறது வேற பிரச்சனை. ஆண்டவரே என்னால் முடியலைங்கிறது வேற பிரச்சனை. ஆனால் முடியுங்கிறதுல நீங்க கவனமா இல்லைன்னா பயங்கரமாய் பாதிக்கப்படுவோம். அது யாருன்னா தேவனை குற்றவாளியாகவும் தேவனை துரோகியாகவும் தேவனை வஞ்சிக்கிறவர்களாக காணப்படுகிறபடினாலே அது தண்டனைக்கு வந்துடும். அல்லேலூயா. சவுல் தாவீது எழுத பாருங்க, 3வது அதிகாரம் சங்கீதம் 3 ஒரு 2-3 வசனங்கள் வந்து சொல்றேன். 3, 4வது வசனம், 5, 6. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் இருந்து ஆமென் எனக்கு செவி கொடுத்தார். படுத்து நித்திரை செய்தேன். ஆமென். விழித்துக் கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிற 16,000 பேருக்கும் நான் பயப்பட மாட்டேன். முதல்ல தலைப்பு நெல் இருக்கு. தன் குமாரனாகி அப்சலோமுக்கு தப்பி ஓடும்போது எழுதுறான், என் சுத்தத்துல 10,000 போர் வீரர்கள் இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேமையா. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் என்னை கைவிடல, தாங்குகிறார். நீங்க வேதத்தில் வந்தாலே பயங்கர பிரச்சனை தான். இப்ப நான் பண்ணிட்டு இருக்க காரியங்கள்லாம் ஏகப்பட்ட பேர் எனக்கு எதிர்ப்பாங்கன்னு தெரியும். ஒரு நோட்டீஸ் அடிச்சு கொடுத்துருக்கேன். நான் காணிக்கை வாங்குறதில்ல, காணிக்கை கூட வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு அநேக வசனங்களையும் கீழே போட்டு விட்டுருக்கேன். அது ஒரு ஊழியர் கையில் போய் சிக்கணும்னா எதிரி என்னைய தான் நினைப்பாங்க. உங்களை ஜப ஆலயத்தில் என்ன செய்வார்களாம், நான் உங்க முதுகு ஊட்டி காமிச்சிட்டு நான் தான் தப்பிச்சுக்குவேன், இவங்களும் தான் ஒன்றுப்பேன். அவங்க பணத்தை அடிப்படையாக வச்சு ஊழியம் செய்கிறாங்க. எனக்கு பணம் வேண்டாம், காணிக்க வேண்டாம்னு சொல்லி ஊழியம் செய்கிறேன். எங்கெங்க வசனம் வாங்க காணிக்க வாங்கக்கூடாதுன்னு எழுதியிருக்கோம், அந்த வசனம்லாம் போடுதேன். அப்படி நீ சொல்லுங்க, நான் வீட்டில் வந்து வசனத்தை சொல்கிறேன். நீங்கள் பாவ மன்னிப்பு மனம் திரும்புது, பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் குறித்து பேசுகிறேன், சொல்கிறேன், படம் வரைந்து போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு நம்ம எழுதும் போது என்ன ஆகும் தெரியுமா? அநேகர் நீங்க காணிக்க வாங்கலன்னாலும் பரவாயில்ல, சிலுவையை குறித்து பேசாதவங்க. இயேசுவை ஏன் மறுதளிச்சாங்க தெரியுமா? இயேசுவே கிறிஸ்து என்று சொன்னதுனால தான் அப்போஸ்தலர்களை பூரம் பேச விடாம ஆக்குனாங்க. இயேசுவை கிறிஸ்துன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசு மரித்து உயிர் தெழுந்து வெளிப்பட்டதுதான் கிறிஸ்து. இதை உறுதிப்படுத்துதான் அவங்க பரிசேயர் சதிசேயர் ஆலயத்தில் உள்ள ஆசாரியருக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அது பிசாசின் கிரியை. ஏன்னா பிசாசு பாவம் செய்ய இருக்கிறான், பாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்குறதுனால இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கு. அல்லேலூயா. கீழே நம்பரையும் போட்டு விட்டுருக்கேன். என் நம்பர் மட்டும் இல்லை, சிவசங்கரி நம்பரையும் போட்டு விட்டுருக்கேன். நீங்க யார் சொன்னா உங்க நம்பரையும் நான் போட்டு விடுதேன், போன் வரும். இன்னொரு நம்பர், இன்னொரு வசனத்தை வாசிக்கும். 4வது அதிகாரம் தலைப்பு ஒருத்தர் வாசிக்க மாட்டேங்களே. ஆமென். 7வது வசனமும் 8வது வசனமும் அவர்களுக்கு தானியமும் ஆமென் பெரிய இருக்கிற காலத்திலும் சந்தோஷத்தை பார்க்கிலும் சந்தோஷத்தை ஆமென் இருதயத்தில் தந்தி. எப்போ ஓடிக்கிட்டு இருக்கும்போது, எப்போ அநேக போர் சேவர் ஈட்டியை கொண்டு வந்து தாவீதை எப்படியா கொத்தி கொன்றணும்னு நினைச்சு ஓடிட்டு வரும்போது, உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடிட்டு வரான். அவன் சொல்லுதான் அல்லேலூயா. அடுத்த நிலை இருக்கு, சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்தேன். நீர் ஒருவரே என்னை சுகமாய் ஆமென். எந்த இடத்துல சொல்றான்? பெர்கிட்ட சொல்றான், என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். எங்க? அதெல்லாம் குகைக்குள்ள சொல்றான், வனாந்திரத்துல சொல்றான். அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? இளைஞனா இருந்து நீங்கள் சத்தியத்திற்காக உபத்திரவப்படும் போது யார் தாங்குகிறார்? தேவன் தாங்குகிறார்.
அறிவுனாலும் இன்னைக்கு நாள் நமக்கு யோசனமே பண்ணக்கூடாது. ஐயோ அது அப்படி ஆயிருமே, இது அப்படி ஆயிருமே, அது பிசாசின்கிறிய. அதை பல கோணத்தில் சத்தியத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாதபடி பயங்கரமான யோசனைகளை கொண்டு வருவான். அந்த சத்தியம் தான் நமக்கு கணக்கு. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க, 6வது அதிகாரம். இன்னும் வாசிக்கிட்டே போகலாம். கடைசி வசனம் 10வது வசனம். என் பகைஞர் எல்லோரும் ஆமென். வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர் பின்னாக திரும்பி சடிதிலே வெட்கப்படுவார்கள். ஆமென். என் சத்துருக்கள் அப்படி ஆயிடுவாங்க. பின்னால திரும்பி அவங்களே வெட்கப்பட்டுவாங்க. தேவன் என்னை வெட்கப்படுத்துவதில்லை. அல்லேலூயா. இதே தாவீது எங்க போய் உட்கார்ந்துட்டான் தெரியுமா? ஒரு எதிரி கிடையாது. சவுல் செத்துட்டான், யோனத்தான், கிணத்தான், அப்னேர், கிப்னேர், யோவாப்பு, கிவாப்பு, அல்லேலூயா, அப்சலோம், கிப்சலோம் எல்லாம் காலி. இப்போ ராஜஸ்தானத்துக்கு யார் போனோம்? தாவீது தான் போனோம். தாவீதுக்கு எதிரியே ஒருத்தருமே இல்லை. கூப்பிட்டு கொண்டு வந்து ராஜஸ்தானத்தில் உட்கார வைக்கிறாங்க. ஆனால் முன்னால ஒருவேளை சாப்பாட்டுக்கு சங்கடப்பட்டு அல்லேலூயா பெலிஸ்தர்ட்ட போய் கேட்க, ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கா? எத்தனை இடத்துல சாப்பிட்றதுக்கு இருக்கா? ஒருத்தர் சொல்றான், அந்த ஆசாரியன் அந்த தேவ சமூகத்து அப்பத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை, அந்த அப்பம் தான் இருக்கு அப்படிங்க. அதை சாப்பிட்டுட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. நீங்க சத்தியத்துக்காய் முதல்ல இளைஞனா இருக்கும் முற்பகுதியில் பயங்கர உபத்திரம் இருக்க தான் செய்யும். ஆனால் பிற்பகுதியில் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்ச வாரம் 10-15 பிள்ளைகள், 4-5 பொண்டாட்டி. அல்லேலூயா. அவன் இந்த ஜெருசலேம் தேவாலயம் கட்டுவதற்கு அவன் சேர்த்த தங்கத்தின் தன்மை எவ்வளவு தெரியுமா? பல லட்சம் கோடி. யானு தெரியுமா? உங்க வீட்டில் இப்போ தங்கம் இருக்கா? போகும்போது ஒரு குத்து அள்ளிட்டு போயிட்டா எவ்வளோ ரூபா இருக்கும்? நாங்கள் இருக்கோம்ல, அந்த வீட்டில் உள்ள அந்த வீட்டில் ஜெபக்கூட்டம் நடத்துனாங்களாம். பாஸ்டர் அம்மா எல்லாரும். அவன் மகா தங்கத்தை கலத்தி பீரோவில் வைக்கிறத அந்த பாஸ்டர் அம்மாலாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். உடனே ஜெபக்கூட்டம்லாம் முடிஞ்சு எல்லாரும் போன பிறகு இந்த பாஸ்டர் அம்மாவும் அந்த தங்கத்தை எடுத்துகிட்டே போயிட்டாங்க. அதனால பாஸ்டர்லாம் வரும்போது திருநெல்வேலி அந்த அம்மா சொன்னிச்சா, அண்ணா அந்த அம்மா அந்த மகன் என்ன மருந்து குடிச்சு எடுத்துட்டாங்க. ஏதோ தற்கொலை பண்ணிட்டு சொன்னாங்க. ஏதோ மருந்து குடிச்சா ஏதோ தற்கொலை பண்ணிட்டு அல்லேலூயா. இவ்வளோ தங்க இருக்கே இப்படியா? அவன் உள்ள தேவாலயம் முழுவதும் தங்கத்தால் மூடிட்டான். கல்னால கட்டி எங்க பார்த்தாலும் இங்க செவர் கிவர் எல்லாமே தங்கத்தை வச்சு கவர் பண்ணிட்டான். எப்படி இருக்கும்? அவன் அது யாரு? நேபுகாத்நேசர் வாரான். அந்த ஆலயத்தை இடிச்சு தங்கத்தை எடுக்கணும்னு பார்க்கான். அங்க பைண்டிங் பண்ணியிருக்கு, பாறையோட கல்லோட சேர்த்து பைண்டிங் பண்ணியிருக்கு. எடுக்கிறதுக்கு முடியல. உடனே தீய வச்சுட்டான். தீய வச்ச உடனே என்ன செஞ்சது? ஒவ்வொரு கல்லுக்கு இடையிலலாம் தங்கம் போய் அங்கங்கே வடிய ஆரம்பிச்சுது. ஒவ்வொரு கல்லாக தள்ளிட்டு அல்லேலூயா எல்லா தங்கத்தையும் கொண்டு போயிட்டான். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி அதான் இடிச்சு தரமட்டம் ஆயிட்டான். எவ்வளோ தங்கம் இருக்கும்? உங்கள் வீட்டுக்குள்ளே போடுறது அந்த எல்லாத்தையும் தங்கத்தினால கவர் பண்ணால் எவ்வளோ ரூபா ஆகணும் சொல்லு. எங்க ஒருவேளை சாப்பாட்டுக்காக சாப்பாடு இல்லாமல் ஓடுன தாவீது இது ஆலயத்தை கட்டும்போது சேவரிச்ச தங்கம் இருக்க பல லட்சம் கோடின்னு சொல்றாங்க இப்போ உள்ளதுக்கு. அல்லேலூயா. பின்பகுதி பயங்கரமான ஆசீர்வாதம். அல்லது பயங்கரமான ஆசீர்வாதம். ஆபிரகாம் கஷ்டப்பட்டான் முதல்ல. பிற்பகுதி பார்த்தோன்னா மனைவி இறந்துட்டா, பிள்ளைகள் அவனுக்கு ஈசா கல்யாணம் முடிச்சு போயிட்டு அல்லேலூயா இவன் மட்டும் தனியாக இருக்கான். அடுத்தால ஒரு கல்யாணத்தை முடிச்சு அடுத்தால 4 பிள்ளைகள் பிறந்து அடுத்தால 75 வருஷம் வாழ்ந்துருக்கான். என்ன 100 மனுஷனை காமிக்க இயேசுவின் நாமத்தை நம்ம எடுக்கலாம் வேண்டாம். நான் பசியாக இருந்தேன், பட்டினியாக இருந்தேன், தாகமாக இருந்தேன், நிர்வாணமாக இருந்தேன். யாரு?
நான் 3 வருஷம் கூடார வேலை செய்து அந்த ஊழியத்தை செய்தேன். நான் 3 வருஷம் அங்கே போய் வாடகைக்கு நான் இருந்தேன். ஒரு வீட்டில் வாடகைக்கு வீடு எடுத்து இருந்தேன். சிறைச்சாலையில் இருந்தேன். இவ்வளவு நிருபத்தை எழுதணும்னா எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்க, பவுல்னா ஆள் நல்ல குண்டா இருப்பான் போல் இருக்கு, தடியா இருப்பான் போல் இருக்கு, அப்படி இப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆளை பார்த்தா ஒல்லியா கட்டையா ஒருத்தவங்க யாருங்க, யார் இவன் தான் பவுலுங்க. ஏப்பா ஆளை பார்த்தா அற்பமா இருக்க, நீ எழுதுனதை பார்த்தா பயங்கரமா இருக்கப்பா அப்படிங்க. அல்லேலூயா. அவ்வளவு கஷ்டப்பட்ட பவுல். ஒரு 40 பேர் சேர்ந்து இவனை கொல்லாத வரையும் நாங்கள் சாப்பிடவே மாட்டோம்னு உட்காந்துட்டாங்க. விரதம் இருக்காங்க. கலைஞர் விரதம் இருந்தார். எங்க இந்த இலங்கை அகதிகளுக்காய் அவங்க விடுவிக்கப்பட வரை நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னாரு. எத்தனை மணிலேருந்து? விடிய காலம் 9 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணிக்குள்ள விரதம் முடியுது. உடனே பழ ஜூஸ்லாம் யாரெல்லாமா கொடு, எல்லாம் சினிமாக்காரங்க அந்த கட்சிக்காரங்க கூட அப்படிதான். ஆனால் இவங்க 40 பேரும் இவங்க கொல்லாத வரை நாங்கள் விட மாட்டோம்ட்டான். உடனே பேலிக்ஸ்ன்னு அவன்கிட்ட கொண்டு போய் விட்டுட்டாங்க. இவன் ஜெயிலுக்குள்ளே இருக்கான். அவன் வீட்டம்மா வேலைக்காரி. யார் வீட்டம்மா? கண்ணு சிக்குன்னு மூடுதோ, வெண்ணி வச்சுக்கணும், முதல்ல கொஞ்சம் கழுவிட்டு வாங்க. அல்லேலூயா. அவன் வீட்டம்மா யூதஸ்ரீ வந்து இவன் பவுலை கூப்பிட்டு வந்து சிறைச்சாலையிலேருந்து கூப்பிட்டு வந்து அவன்கிட்ட கொஞ்ச நேரம் வேதத்தை பற்றி கேட்கலான்னு கேட்கான். அவன் அடிக்கிறான். அடி இச்சை அடக்கத்தை குறித்தும் வருகிற நியாய தீர்ப்பு குறித்தும் செய்கிற நீதியை குறித்தும் பேச ஆரம்பிச்சிட்டான். கேட்டுட்டு நான் எப்பப்பா இது போதும், நீ முதல்ல உள்ள அடைச்சு நான் பின்னால் கேட்டுக்கிட்டு தான் போயிருந்தோம். போன பிறகு இவன்கிட்ட எதையாவது பணம் வாங்கலான்னு எதிர்பார்க்கலாம். நீங்கள் இந்த அப்போஸ்தலனுடைய ஏதாவது பணம் வாங்கலான்னு எதிர்பார்க்கலாம். ரைட், அப்படியா? அல்லேலூயா. ஒரு போலீஸ்காரனுக்கு எவ்வளோ லஞ்சம் கொடுக்கிய? கொடுத்துருக்கீங்களா என்னைக்காவது? எவ்வளோ கொடுப்பிய? அதான் எவ்வளோ கொடுப்பீன்னு? 300 500. இதை பெலிக்ஸ்ட்டை கொடுத்தா வாங்குவானா? போலீஸ்காரன் வேற, ஒரு நாட்டின் அதிபர் வேற. ஸ்டாலின்கிட்ட கொண்டு போய் இந்த 300 ரூபாய் கொடுத்துட்டு இந்த லாரிக்கு இது பண்ணு. அவன் எத்தனை கோடி, எவ்வளோ கோடி காப்பாற்றுமா? 300 கோடி கொண்டாமா. அப்போ பவுல் அந்த கடைசி நாட்கள்ல ரொம்ப பணக்கார மாதிரி தெரியுதான். யாரு கண்ணுக்கு? பெலிக்ஸ் கண்ணுக்கு. முற்பகுதி பயங்கர வேதனையில் போகிறான். பிற்பகுதியில் பார்த்தா பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. பெரிய பணம் இருக்கா இல்லையா? ஒரு பண்ணையார் செய்யக்கூடிய காரியத்தை பவுல் செய்யக்கூடிய பலன் பெற்றவனா இருந்தான். அல்லேலூயா. ஆமாம். நீ நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயதானால நான். கர்த்தர் ஒருபோதும் என்ன செய்யல, கைவிட மாட்டாரு. அடுத்தால என்ன எழுதிருக்கு? அதே 25வது வசனம். முப்பத்தேழு 25. நான் இளைஞனாயிருந்தேன். ஆமென். முதிர் வயதில் உள்ளவனுமானேன். ஆமென். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் ஆமென் நான் காணவில்லை. நான் முடிச்சிட்டேன் இயேசுவின் நாமத்தினாலே. நீதிமான் யாரு? தாவீது. கவனமா இருக்கணும். நீதிமான் தாவீது. தாவீதின் சந்ததி தான் யாரு? நம்ம. நீங்க முற்பகுதி கஷ்டப்பட்டு பிற்பகுதிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்வதில்லை, அப்பத்துக்கு உன் சந்ததியை என்ன செய்வதில்லை, இறந்து தெரிவதில்லை. மத்திய எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனம் என்ன? பார்க்காம சொல்லுங்க பார்ப்போம். டக்குன்னு சொல்லுங்க. எல்லா ஆம்பளையாலும் பொம்பளையாலும் யாராவது சொல்லட்டும்னு எதிர்பார்க்க. என்ன எழுதிருக்கு? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. நம்ம யாருடைய பிள்ளைகள்?
ஆபிரகாமின் சந்ததி, தாவீதின் சந்ததி, அந்த மூலமா இயேசு பிறந்தார். இப்ப நான் யார் பிள்ளை? இயேசுவின் பிள்ளை. யார் பிள்ளை? நீங்க முற்பகுதியில் கஷ்டப்பட்டு சத்தியத்தில் நின்னா உங்க சந்ததி என்ன செய்யப்படுவதில்லை? அப்பத்துக்கு இறந்து திரிவதே இல்லை. அல்லேலூயா. இறந்து திரிவதே இல்லை. அதனால நிறைய நிறைய காரியங்களை சொல்லலாம். ஏன்னா நான் நேரம் அந்த அமெரிக்காவை தான் நினைப்பேன். இதுவரையும் பஞ்சாயத்து பண்ணுறது அவ்வளோதான். இங்கே எத்தனை குண்டு போட்டாங்க, எத்தனை விமானம் அழிஞ்சுது, அவங்க விமானம் எத்தனை அழிஞ்சுதுன்னு வேற ஒருத்தருமே சொல்ல மாட்டான். இங்கே உள்ளவனுக்கு தெரியவும் செய்யாது. யார் சொல்லுவான் தெரியுமா? பிபிசி ரேடியா சொல்லுவான். இங்கிலாந்தில் உள்ளவன்னு சொல்லுவான். இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்தது. எத்தனை விமானம் அழிஞ்சுது, அவங்க போர்க்கப்பல் எத்தனை காலியானது, எத்தனை பேர் இறந்தாங்க தெரியாதும்பா அங்கே உள்ளவன். யார் சொல்லுவா தெரியுமா? அவன் அங்கேருந்து பிபிசி ரேடியா சொல்லுவான். இந்திரா காந்தி வீட்டில் படுத்திருக்கா. இந்திரா காந்தி பிரதமர் இருக்குமா தெரியுமா? அப்போ வயசாகிட்டுன்னு அர்த்தம். இந்திரா காந்தி வீட்டில் படுத்திருக்கா. மேலுடைய ரஷ்ய அதிபர் போகிறான், கார்புசேவோ யாரோ ஒருத்தர் போகும்போது அவன் மேலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறான் இந்திரா காந்தி வீட்டை. அங்கே கேமராவில் வச்சு, அப்போ கேமராவே கிடையாது, ஃபோட்டோவே கிடையாது. அப்போ அம்மம்லாம் கண்டுபிடிச்சானுவோ. மேலேருந்து ஃபோட்டோ எடுத்து டக்குன்னு சொல்கிறான். ராத்திரி போல் 1 மணிக்கு எழுந்திரிச்சு கூப்பிட்டு சொல்லலாம், ஏம்மா உன் வீட்டு பக்கத்தில் பல ஏகப்பட்ட ஆயுதங்களை குமிச்சு வச்சுருக்காங்களே, நீ இப்போ பக்கத்தில் உறங்கிட்டு இருக்கியா, உனக்கு தெரியுமான்னு கேட்கான். யார் சொல்கிறா தெரியுமா? ரஷ்யாக்காரன். மேலேருந்து ஃபோட்டோ பிடிச்சி உடனே ஃபோட்டோவே உனக்கு அனுப்பிட்டான். பார்க்க அது பொற்கோயில், சீக்கியர்களுடைய பொற்கோயில். அதில் ஆயுதம் இருந்தோன்னா அதுக்குள்ளே மற்ற யாருமே போகக்கூடாது, அதுவும் செருப்போட்டு போகக்கூடாது. அவங்க எப்படி தெரியுமா? நடுவில் கோயில், சுத்தச்சூழ தண்ணியில் பூரா முதல்ல யாரா உள்ளே போனான்னா உள்ளே தள்ளி விட்ருவானோ முதலுக்குள்ளே. அவங்க மட்டும் அவங்க தனியாக தெரியும். அவங்க தாடி வச்சுருப்பான், மேலே பெரிய தலப்பாக கட்டியிருப்பான். அவங்களுக்கு மட்டும்தான் இந்தியாவில் வாள் வைக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அவங்க நம்மெல்லாம் மிலிட்ரியில் போய் சேர்ந்தா என்ன செய்யணும்? சேவ் பண்ணணும். அவங்க மிலிட்ரியில் சேர்ந்தா சேவிங்கே கிடையாது. அப்படி நாட்டின் சட்டத்தை எழுதி வச்சுருக்கான். இந்த இந்திரா காந்திகிட்ட சொன்னோன்னே அவள் என்ன பண்ணிட்டா, போய் அந்த பிந்திரன் வாலே லோகேன் வாலேன்னு ஒருத்தன் தலைவராக இருந்தாங்க 2 பேரும். அவங்க சாமியை கும்பிடுறதில்ல, இந்த குருவை தான் கும்பிடுவாங்க. குருவை தான் அதிகமாக நேசிப்பாங்க, கும்பிடுவாங்க. நம்ம சாமி கும்பிடுற மாதிரி அவங்க சாமி மனுஷன் தான் கும்பிடுவாங்க. அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு போது, எங்கள் ஆலயத்துக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது, யாருனாலும் எங்கிட்ட இல்லை அப்படிங்க. ஆனால் அவன் சொல்கிறான் அங்கே இருக்குன்னு போட்டாவே அனுப்பியிருக்கான். இவன் என்ன செஞ்சுட்டா, உள்ளே போய் அடிங்கன்ட்டான். எல்லாத்தையும் புல்டோசர் வச்சு அடித்து நொடிக்கிட்டா பொற்கோயில். அதில் அந்த 2 குரு தலைவர்களும் செத்து போயிட்டான். செத்து போன பிறகு தான் அந்த அந்த இந்திரா காந்தியை கொல்லுவதற்கு ஒரு ஆளை அனுப்பி, அந்த இந்திரா காந்தியோட பக்கத்திலே மெய்காப்பாளர்னு ஒருத்தனை பிடிச்சி, அவன் சீக்கியனாக இருந்து அவனே கூட இருந்து விடிய காலம் 8 மணிக்கு வயிறு நிறைய சுட்டுட்டான். 21 குண்டு. இந்திரா காந்தி அவுட்டு. அல்லேலூயா. அந்த 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 அதாவது இந்த இதெல்லாம் முதல்ல கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? இங்கிலாந்து. இன்னைக்கும் ஒரு நாட்டுக்கும் சண்டை வரட்டும், நீங்கள் பேசும் நபர் உங்கள் அழைப்பை ஹோல்டில் வைத்துள்ளார். சண்டை வரட்டும், முதல்ல கட்ட பஞ்சாயத்து யாரும் வைப்பா தெரியுமா? அமெரிக்கா தான். சண்டை போடாதீங்க அப்படின்ட்டு அங்கேருந்து பண்ணுவான். என்ன இதெல்லாம் தேவனை எப்போமோ சேவித்த காரியம்தான். இன்னைக்கு உலகத்தில் பெரிய பண்ணையார். நான் அநேக நேரம் நினைப்பேன், அவன் அழுதான்னா நம்ம அழுவோம், அவன் பட்னியாக கிடந்தா நம்ம பட்னியாக கிடப்போம். அவன் வாழ்ந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அந்த அளவுக்கு கர்த்தருடைய அமைப்பு அப்படி வச்சுருக்காரு. இதை விடுங்க, நான் ரொம்ப காரியங்கள் சொல்லலாம், நேரம் இல்லை. இன்னும் 1 நிமிஷம் இருக்கா, சொல்லி முடிச்சிருந்தேன். இஸ்ரேல் எல்லா நாட்டோட சின்ன நாடு. 95 லட்சம் தான் அந்த நாட்டின் ஜனத்தொகையே. 1 கோடி கூட கிடையாது, 95 லட்சம். உலக நாடு பூரா இஸ்ரேலுக்கு பயப்படுது. எல்லா நாடும் சேர்ந்து காசாவை விட்டுருங்க, சண்டை விடுங்க கேட்கவே மாட்டாங்க. கரையிட்டு சரி அடித்து நொறுக்குனா தான் விடுவாங்க. ஆனால் எல்லாத்தோட அணுகுண்டுகள், விவசாயம், தொழில்நுட்பம் எல்லாமே அவன்கிட்ட தான் அதிகம்.
18 வயசு ஆகிட்டுனா யாருனாலும் நீங்கள் மிலிட்ரியில் சேர்ந்து ஆகணும். பொண்ணு ஆனோ சரி, எல்லாம் 3 வருஷம் மிலிட்ரியில் இருந்து தான் ஆகணும். அல்லேலூயா. அப்படிலாம் இதெல்லாம் என்னன்னா தேவனை முன்னால் சேவித்ததின் அடையாளங்கள். அதனால் நீ தேவனை சேவிக்கும் போது வர்ற கஷ்டங்கள் எல்லாமே ஆசீர்வாதமாய் முடியும். முன்னால் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ, எவ்வளோ சத்தியத்துக்காக பிரயாசப்படுறீங்களோ அவ்வளோ ஆசீர்வாதமாய் முடியும். நம்ம ஏகப்பட்ட காரியங்களை செய்ய போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் எழுந்து நிற்போம்.